ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து சாபிரான்றவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த மேலே வந்து ஸ்கொயர் டிப் வச்சு கொடுக்கணும், கைப்பிடி வந்து மடங்குற கைப்பிடி இருக்கணும், ஒரு 4 கரண்டி போடுற ஹூக்கு வேணும், அதேமாதிரி செக்குடு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கேப்பில் வந்து செக்குடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லிட்டாங்க, வரைஞ்சி கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது வந்து நான் கூட கேட்டேன், ஏன் இவ்வளோ டீப்பாக பார்க்குறீங்க ஒரு பாத்திரம் கழுவுற கூடைக்கு அப்படின்னா, இல்லை மேடம் இது 304 திருப்பி ஒன்றும் துருப்பிடிக்க போகிறதில்ல, நம்ம எடுத்து ஒரு 2 வருஷம் கழித்து வேணான்னு சொல்லிவிட்டு இரும்பு கார்கில் போட போகிறதும் கிடையாது, அப்போ செய்யும் போதே என்னோடய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிறேன் மேடம் அப்படின்னாங்க. ஏன்னா இவங்க இதுக்கு மேலே வந்து கபோர்டு ஒர்க் வருது. ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து பாத்திரம் கழுவி போடுற கேப்பு, அந்த பொருள் எடுத்து வைக்கும் போது கை இடிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க எல்லாம் கணக்கு பண்ணிட்டு தான் அந்த கூடைக்கு அளவு கொடுத்துருக்காங்க. கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக செக்குடு போட்டு எனக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க, ஏன்னா இந்த பாத்திரம்லாம் சந்தில் வந்து விழுந்துடுது, அப்போ எனக்கு நல்லாயிருக்கும், நான் தூக்கிட்டு போகிறேன் ஒரு இடத்துல பாத்திரம் கழுவிட்டு இன்னொரு இடத்துக்கு தூக்கி வைக்கிறேன் அப்படின்னா கூட எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு பாத்திரம்லாம் கீழே விழாமல் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேட்ட மாதிரி செஞ்சுருக்கோம். உண்மையாலுமே ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாட்டன் ஒன்று இருக்குது. இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா பெரிய கூட கேட்பாங்க. இல்லை மேடம் நான் வீட்டில் தான் இருக்கேன், சிங்க்கில் வந்து ரொம்ப பாத்திரம் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் தேய்க்கிறேன், அந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் எனக்கு இல்லை, நான் அப்பப்போ இருக்கும்போது அப்பப்போ கழுவிடுவேன்னுவாங்க. வேலைக்கு போகிறவங்க கேட்டால், மேடம் வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் இதில் 1 மணி நேரம் பாத்திரம் சிங்க்கில் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது, மொத்தமாக பெரிய கூடையாக கொடுத்துருங்க, ஒரே டைம் பாத்திரம் கழுவி போட்டால் எனக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படின்றாங்க. ஸோ உண்மையாலுமே உங்களுக்கு என்ன தேவை, என்ன சைஸ் வேணும், எவ்வளோ ஹைட் இருக்கணும், என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுப்போம். எல்லாமே கிலோ கணக்கு தான். உங்களோட திருப்திக்கு தான் இங்கே வேலை செய்கிறோம். ஆர்டர் சின்னதோ பெருசோ, குவான்டிட்டி நிறைய நம்பர்ஸோ இல்லை கம்மியான நம்பர்ஸோ அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. நம்ம ஒரு யூனிக்காக வேலை செஞ்சு தரணும், கஸ்டமருக்கு திருப்தி இருக்கணும். வாங்கிட்டு போனாங்கன்னா இதை ஏன் தான் வாங்கணும்னு தெரியல அப்படின்னு புலம்பக்கூடாது. அப்போ நல்லா இருந்தால் மட்டும்தான் புலம்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணி கொடுக்குறோம். இதில் வந்து கைப்பிடி கூட பார்த்திங்கன்னா எனக்கு வேணும் போது தூக்கத்துக்கு வேணும் மேடம், வேணான்னா கீழே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும், எனக்கு வந்து இடிக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ ஒன்றுமே பார்த்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எந்த மாதிரியான ஸ்டீல் 304 எந்த ஐட்டம் கேட்டாலும் கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் வாங்க, இதில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி கேட்டாலும் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.